ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் மின்புற்றிருக்க இறைவனை வணங்குறாங்க. வரும் 26ஆம் தேதி நம்ம நாடு குடியரசு தினத்தை கொண்டாட போகுது. சுதந்திரம் அடைஞ்சு பல வருஷம் ஆனாலும் இன்னும் நம்ம மக்கள் மூட நம்பிக்கைகள்லேருந்து இன்னும் போல் அடிமைத்தனங்கள் அகலலை. நிறைய விஷயத்தில் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடிமைத்தனங்கள் இருந்துகிட்டே இருக்குது நாட்டில். சுதந்திரமாக அவங்களுடைய அதுக்காக ரொம்ப சுதந்திரம் கொடுத்து நாடு கெட்டு போகணுன்னு சொல்ல வரல. பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து இந்தியாவை மீட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வகையில் அதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அபார வளர்ச்சிகள் பல துறையில் ஏற்பட்டு தன்னிறைவு அடைஞ்சு நம்ம எல்லாம் வாழுறோம். இருந்தாலும் மக்களிடையே இன்னும் கல்வி அறிவு ஃபுல்ஃபில்லாக ஆகலை. ஃபுல்ஃபில் ஆனாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மாதிரி அதாவது ஈக்குவல்னஸ் அவன் ரொம்ப துன்புறுத்திட்டு தான் போயிருக்கான். ஆனால் அவன் யாரோ தான். நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய ஒற்றுமை இல்லாதனால எல்லாரும் நம்ம நாட்டை பிடிச்சி நம்ம நாட்டு வளங்களை எல்லாம் திட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ கல்வி அறிவு வந்ததுக்கப்புறம் கூட சமமாக மனுஷனை சமமாக நினைக்கிற ஒரு குணங்கள் இன்னும் வளரலை நம்ம நாட்டில். அது கொஞ்சம் மற்றவங்களை இல்ட்ரீட் பண்ணுற குணமும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் போகணும். மூட நம்பிக்கைகள் ஒழியணும். கல்வி அறிவு மேம்படணும். நம்ம தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது, படிக்க வச்சது எல்லாமே தங்களுடைய காலில் நின்று சுயமாக வாழறதுக்காக தான். ஆனால் தயவுசெய்து பெண்கள்லாம் அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆண்கள் மேலே பழி சுமத்துறதுக்கும் வாழ பிடிக்கலாம். உடனே டைவர்ஸ், உடனே அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் இங்கே சரியில்லைன்னு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருங்க. ரொம்ப உண்மையாகவே முடியல, உங்கள் மனசாட்சிக்கே முடியலன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி விலகி வாழறது பரவாயில்ல. குழந்தைங்கள கூட நினைக்காம பல தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சுதந்திரன்றது என்றைக்குமே நம்ம மனசளவில் அதை நல்ல விஷயத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் தன்னிறைவான வாழ்க்கை கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமாக வாழையில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறாங்க. ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வையகம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச்.